இந்த ஒழுக்கத்தையே இல்லைங்க எனக்கு வந்து இது எப்படி இதுல ஒரு டவுட் இருக்குது, இஸ்லாத்துல இது விட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு எதுவுமே இல்லை. எச்சில் எப்படி துப்ப வேண்டும், சமைக்கும் போது என்ன பண்ணணும், தூங்கி எழுந்தவுடன் என்ன பண்ணணும், கணவன் மனைவி எப்படி வாழணும், பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் வந்து சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவை மறந்துட்டு எத்தனை வருஷம் வளர்க்குறாங்க. அப்பா அம்மா ஒரு 20 வருஷம் 19 வருஷம் வளர்க்குறாங்க பெண் பிள்ளைகளை. நானும் 2 குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை பெற்று எடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய வளர்க்கறதுனாக்கா முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைகள் எடுத்து வாயில ஏதாவது போட்டுப்பானோ, எங்கன்னா விழுந்துடுவானோ, கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டியதா இருக்கு. தூக்கம் போயிட்டு, சாப்பாடு போயிட்டு, நிம்மதி போயிட்டு, அந்த அளவுக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. நானும் இல்ல, எல்லா பெற்றோர்களும் அப்படிதான். அப்படிப்பட்ட பெற்றோர்களை உதாசீனப்படுத்திட்டு ஒரு செகண்ட்ல ஓடி போயிட்டாங்க எத்தனையோ பெண்கள். எப்படி ஓடி போறாங்க? எத்தனை நாள், எத்தனை வருஷம் பழக்கம் அந்த ஆண், எத்தனை வருஷம்லாம் சொல்ல முடியாது. ஒரு 5 மாசம் 4 மாசம் அந்நிய ஆண்கள், ஒரு முஸ்லீம் அல்லாத ஆண்கள், யாரா இருந்தாலும் ஓடி போயிட்டாங்க பெண்கள். யார் எப்படி ஓடி போறாங்க? மொபைல் போன். இந்த மொபைல் போனால தான் எல்லாமே நடக்குது. எப்படி நடக்குதுனாக்கா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு தன்னுடைய குழந்தை என்ன பண்ணுது, என்ன யூஸ் பண்றா, குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு போன்ல, எடுத்த உடனே யார்கிட்ட பேசுறா, ஏன்னா அதெல்லாம் நம்ம கவனிச்சா இதெல்லாம் நடக்காது. அப்புறமா என்னுடைய குழந்தை இப்படி ஓடி போயிட்டா, என்னுடைய பொண்ணு இப்படி நினைக்கலாம், என் பொண்ணு அந்த மாதிரி இல்லை, அந்த ரகம் என் பொண்ணு இல்லை. ஷைத்தான் யாருடைய உள்ளத்தில் வந்து ஊசலாடுவோம்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏன்னா 2 பெண் மக்களை பெற்றிருக்கிறவங்க யாரு, 2 பெண் மக்களை பெற்றிருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? எங்க போலாம்? அல்லாஹ் சொல்றோம், ஒழுக்கமான நடையில, ஒழுக்கமான முறையில அவங்கள வளர்த்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சொர்க்கத்துல போலாம். ஆனா அதே நம்ம ஒழுக்கமற்ற வளர்த்தாக்க என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த உலகத்திலயும் நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது, எங்க மறுமையிலும் நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்காது. நேரமும் ரொம்ப குறைவா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோமோ, இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு தெரிஞ்சுக்க போறோமோ அவங்களும் பயன் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒன்னும் தெரிஞ்சுக்கணுங்க. பயான் நடக்குது, இஸ்லாமிக் பயான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க நடக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க தான் இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். வாக்குறுதிக்கான Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu, amma ba'd. Fa inna khairal hadisi kitabullah wa khairal hadi Muhammad sallallahu alaihi wasallam. Wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Qala Allah ta'ala fil Qur'anil Majid wal Furqanil Hamid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Iqra bismi rabbikal ladzi khalaq. Wa qala Rasul sallallahu alaihi wasallam, man ta'allama al-Qur'ana wa 'allamahu. अजीज महल बहनों, सबसे पहले अल्लाह का शुक्र अदा करती हूँ जिसने हम तमाम पे एक जगह जमा किया ताकि दीन की बातों को जान सके, समझ सके, उस पर अमल करने की कोशिश कर सके। अल्लाह ताला अपना याद रखने का मकसद, मेरा ले लगाने का मकसद ही एक ही, दीन की बातों को जान लेंगे, समझ लेंगे, जितना होता खुद भी अमल करेंगे, अपने आल औलाद को, अपने भाई बहन को सब तक पहुँचाएंगे। क्योंकि अल्लाह रब्बुल इज्जत कुरान मजीद में हमने बार-बार एक चीज का हुक्म देते हैं, क्या बोलो? तामुरुना बिल मारूफ व तनहाउना अनिल मुनकर। तुम अच्छाई का हुक्म दो और बुराई से रोको। क्या का हुक्म दो? अच्छाई का।
सवाब का, अजर का, ये चीज आपस में बोलते रहो, चाहे सामने वाला को बुराई क्यों ना रहो। दूसरा क्या है, वो तन्हाउना अनिल मुनकर, और बुराई के काम से रोकते रहो। अल हक़्क़ु मुर्रुन, मतलब हर बात कड़वी होती। एक जने काम करते हैं, उनको आदत है लेकिन इस्लाम के खिलाफ है, जब हमें आवाज उठाते उनको कहीं बुरा ना लग जाए, उनको दिल बेजार ना हो जाए, इस वजह से हमारा रोज दोस्ती टूटने लगी, रिश्तेदारी खत्म हो जाने लगी। सोचना, क्योंकि दुनिया में अल्लाह रब्बुल इज्जत हमें जमीन में पाँव रखने से पहले माँ बाप का नियामत दे दिया, भाई बहन का नियामत पूरे सेटअप कर रख दे अल्लाह ताला। जिसके साथ हम ना रखना अल्लाह ताला हम ना रखो चाहूंगा, जिससे हम अल्लाह ताला जुदा करना चाहूंगा अल्लाह ताला जुदा कर को चाहेंगे, वो अल्लाह की मर्जी से हो जाते। अच्छा क्या, तो बात को आगे बढ़ा दूं। अल्लाह रब्बुल इज्जत कुरान मजीद में फरमाए, इक़रा बिस्मि रब्बिकल लज़ी खलक़। इक़रा ऑर्डरी वर्ड, तू पढ़। अल्लाह का पहला वर्ड क्या सिखा नहीं है, नबी के बाद जो मैसेज पहला जिब्रील अलैहिस्सलाम ने रखा है वो क्या था, इक़रा। इक़रा करो, तू पढ़। तो हमारा फर्स्ट आर्ट होगा। इस्लाम में क्या है, जानना समझना, इल्म। इल्म को तो हमें समझ नहीं, दीनी किताब भी, दुनिया की किताब का भी हम एग्जाम दे दे, उसमें मार्क्स ले ले, नीता साल पढ़ते ले, हमें क्या मिलेगा, एक डिग्री मिलेगा कि दीनी में इल्म में भी आलिम बन गए, हाफिज बन गए, फाजिल बन गए, तो हमने जन्नती नहीं। इल्म का मतलब नॉलेज। नॉलेज का तो क्या बेटा, समझदारी। कितना जानना भी कम कुछ। नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम